கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேய் படம்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வயசுலலாம் நம்ம பேய் படம் வந்து ரொம்ப பயந்தாலுமே தேடி தேடி பார்ப்போம். நம்மக்கிட்ட டிவிடி பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் பார்க்க ஆரம்பித்த காலங்களாக இருக்கட்டும், பேய் படங்கள்லாம் தேடி தேடி பார்ப்போம். டாப் 10 த்ரில்லர் மூவிஸ், டாப் 10 ஹாரர் மூவிஸ் அந்த மாதிரிலாம் தேடி தேடி பார்த்துட்டு இருந்த காலங்கள் தாண்டி இப்போ வந்து ஹாரர் மூவிஸ்னாலே அது கிடக்குது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பேயை போட்டு காமெடி பண்ணி அதை திருப்பி திருப்பி அரைச்சமாகவே அரைச்சி அதில் எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஹாரரா என்ன இருக்க போகுதுன்னு அப்படின்னு நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சு. அஜய் ஞானமுத்து டிமாண்டி காலனி எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இமைக்கா நொடிகள், கடைசியாக கோப்ரா வந்துச்சு. இமைக்கா நொடிகள் கூட ஓகே நல்லா தான் இருந்துச்சு, என்ன கொஞ்சம் இழுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கோப்ராலாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் படமாக எடுத்திருந்தா கூட அது ஓடி இருக்குமோ என்னமோ. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு சுத்தமாக ஒரு இதே இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் அவர் இன்டர்வியூஸ் பார்த்தும்போது அது என் மேலே தப்பு இல்லை, ப்ரொடியூசர் தான் அந்த மாதிரி கதையை வந்து இது பண்ண வச்சார் அப்படிலாம் சொன்னாங்க. எனிவே எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து படம் பிடிக்குதோ இல்லையோ அது வந்து அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ப்ரொடியூசர் சைட்லாம் வந்து நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுல வந்து எந்தளவுக்கு இது ஆகுதுன்னு தெரில. ரீசெண்ட் டேஸாக நம்ம நிறையா படங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காத அவுட் வந்தோடனே சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை அது பொய்யா இருக்கலாம், ஆர்டிஸ்ட் தொலைஞ்சிருச்சு, ப்ரொடியூசர் இருக்காது அப்படிலாம். ஆனால் மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து டேரக்டரையும் ஆக்டர்ஸையும் தான் நம்புகிறாங்க. ஸோ அது என்னன்ட்டு தெரில, அது அவங்களுக்கு தான் தெரியும். எனிவே டிமாண்டி காலனி ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ வந்து டிமாண்டி காலனி 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது படம் பங்கமாக இருக்கும். நமக்கு என்ன தான் வயசானாலும் பேய் த்ரில்லரு அதெல்லாம் வந்து பயமே இல்லை அப்படின்னாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒருத்தன் வருவான், அந்த செயினோட ஓனரு, அதாவது கிங்கு. அவன் வரும்போது ஒரு சவுண்டு பண்ணிட்டே வருவான். அந்த கையில் ஒன்று இருக்கும், அதை வச்சு தரையில் டம்முன்னு குத்திட்டே வருவான். அந்த சவுண்டு ஒவ்வொரு டைமும் அந்த டிமாண்டி காலனியில் வரும்போது ஐயோ வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிஜிஎம்மும் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஓவரால் சூப்பரான படம் டிமாண்டி காலனி 1. ஓகேவா, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரூமு, ஓவரால் அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம். டிமாண்டி காலனி 2 ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு வந்து பெருசாக அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பார்ட் 2 எடுக்கிறோமோ அதெல்லாம் ஏனோ தானோன்னு போயிடுது. ரீசெண்ட் டேஸாக நம்ம நிறையா பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். அந்த விடத்தில் எக்ஸப்ஷன் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த முனி சீரீஸ்லாம் நல்லா தான் போச்சு. முனி 2லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிங்கம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அரண்மனைலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதை தாண்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில படம் சொல்கிறோம்ல நல்லா இருக்குன்ட்டு, ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா படம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த டிமாண்டி காலனி 2 ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எப்போனா ட்ரெய்லர் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் மைண்டு ஃப்ளாட் ஆகிடுச்சு. அந்த படத்து மேலே எவ்வளோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பார்க்கலான்னு தோணவும் இல்லை. சரி நம்ம தான் எல்லா படமும் பார்ப்பேன், சரி இதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். படத்தில் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னா, மேபி அவங்க ரிவீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் என்னென்னா பார்ட் 1ஓட கண்டினியூட்டி. இப்போ சில படங்கள் பார்ட் 2 வரும், ஆனால் அது டிஃப்ரெண்ட் கதைக்களம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது கண்டினியூட்டி இருக்காது. ஆனால் இந்த படம் பார்ட் 2 பக்காவான ஒரு கண்டினியூட்டி. அதுவே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருந்துச்சு. அது கனெக்ட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, பார்ட் 1 எடுக்கும்போது அப்படியே முடிச்சிட்டாங்க படத்தை, பார்ட் 2 எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அது கூட எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ரகுவா ஒரு கேரக்டர் வரும், ரொம்பவே ஸ்டைலிஷாக இருந்தார். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறனால அப்படி தோணுச்சானு தெரியல, பட் ஸ்டைலிஷாக இருந்தார். இன்னொரு விஷயம் அருள்நிதி பற்றி சொல்லணும்னா, அவர் மோஸ்ட்லி இந்த த்ரில்லர் ஜானர்ஸ் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்டே வர்றாரு. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. சில படங்கள் பெருசாக இம்பேக்டாக இருக்காது. கடைசியாக அருள்நிதியோட படம் டைரின்னு ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்குன்னா அந்த படம் பாருங்கள். அது என்ன சொல்கிறது, ஒரு ரியல் டைமோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அதுக்கு இன்னும் ஹை பட்ஜெட்டில் வேறு ஏதாவது பேனர் கீழே அந்த படம் வந்துருந்துச்சுன்னா மேபி அந்த படம் ஒரு ஹியூஜ் ஹிட்டாக இருக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். பட் மிஸ் ஆகிடுச்சு. அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், டைரின்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த படம். ஒவ்வொரு விஷயமும் அவங்க யோசிச்சிருக்க விஷயம், ஆக்சுவலாக அந்த படத்தோட ஐடியாலஜி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டிமாண்டி காலனி 2வும் அதே மாதிரி ஒரு த்ரில்லர் தான். அவரோட கேரக்டராக அவர் ஓகே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் இருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எதுவும் நமக்கு குறை கிடையாது. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஆர்ட் ஒர்க், டிஐ ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு படம் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரே ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுதுன்னா, அந்த பிளேஸ் அந்த செட்டை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு பிளேஸில் தான் படம் ஒரு 50% கிட்டே ட்ராவல் ஆகும். ஓகேவா, அந்த 50% வந்து ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப ஒரே இடத்த தான் பார்க்க போகிறாங்க. அப்போனா அந்த இடம் எந்த அளவுக்கு ஒரு
நல்லா இருக்கணும், கலரிங் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்ரிஷியேட்டபுளாக இருந்துச்சு. பிஜிஎம் பற்றி கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, மிரட்டிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ். சாம் சிஎஸ்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள், ஆனால் ஏன் அவருக்கு இன்னும் அந்த கரெக்டான பிளேஸ் கிடைக்கலன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா இப்போது சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சில ஹிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ 10க்கு வந்து 5 ஹிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஹிட்ஸ் வந்து ஓவரால் தெரிக்க விட்டுருக்கும். ஸோ நம்ம அவங்களாம் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். சில பேர் 7 ஹிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10க்கு 10மே ஹிட்ஸ் கொடுத்த ஒருத்தர் வந்து ஏன் இப்படி வந்து யாருமே கண்டுக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரில. சில ரெகக்னேஷன்லாம் கிடச்சி தான் இருக்குது, ஆனால் அவர் இருக்க வேண்டிய பிளேஸ் இதுவே கிடையாது சாம் சிஎஸ். நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படம், கதை, கேரக்டரைசேஷன்லாம் மனசில் நிற்கிதோ இல்லையோ, பிஜிஎம் வந்து கண்டிப்பாக மனசில் நிற்கும். இல்லை நீங்கள் அது படம் பார்த்து ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு அதில் இருக்க பிஜிஎம்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பிஜிஎம்னால வந்து ஹை இம்பேக்ட்ஃபுல்லான படம் என்னென்னா, ரீசெண்ட் இயர்ஸில் சொல்லணுன்னா ராட்சசன் வந்து ஹை இம்பேக்டாக இருந்துச்சு. பிஜிஎம்லேயே நமக்கு அப்படியே கொலை நடிக்கிறோம் அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போர்த்தொழில் கொஞ்சம் அப்ரிஷியேட்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த த்ரில்லர் படத்தோட பிஜிஎம் வந்து இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் நான் வந்து டிமாண்டி காலனி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. முக்கிய காரணம் சாம் சிஎஸ். சரி, த்ரில்லர் படத்துக்கு தான் நம்ம மியூசிக் பண்ணுறோம், அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் மட்டும் பண்ணால் போதுன்ட்டு இல்லாமல் சில காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த சீன்லாம் சிரிப்பே வரலனாலும் பிஜிஎம் வருதுன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து இது காமெடி சீக்வன்ஸ் போல் அப்படின்னு நமக்கு தோணும். அந்தளவுக்கு வந்து மனுஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நோட்டபிளான விஷயம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பார்த்து பழகிட்டோம். பின்னால் திரும்பினா ஒரு பேய் நிற்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். திருப்பி நம்ம பின்னால் திரும்பிட்டு முன்னால் திரும்பினா மூஞ்சி முன்னால் வந்து நிற்கும். ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பார்த்து செம்ம போர் அடிச்சிருச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. அதுவே படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே வச்சு திருப்பி நமக்கு போர் அடிக்காமல் புதுசாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் உள்ளே சொல்லியிருந்தாங்க. நிறையா விஷயங்கள்லாம் உள்ள டீட்டெயிலாக இல்லை, பட் சின்னதாக அதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து லைவாக நானுமே அதை வந்து பார்த்துருக்கேன். அதாவது அந்த ட்வின் கேரக்டரைசேஷன், அதாவது அந்த ட்வின்ஸோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தருக்கு அதுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இருந்து முக்கியமான விஷயம் என்ன நம்ம கற்றுக்கணுன்னா, ஒரு படம் பார்ட் 1 முடித்தோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவே இல்லைனாலும் பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கும் போது பார்ட் 1லேருந்து எப்படி இந்த பார்ட் 2 கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றது இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம். நான் சர்க்காஸ்டிக்காக சொல்ல, உண்மையிலுமே சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் முடிக்கும் போது ஐடியா இருந்துச்சோ என்னமோ தெரில, ஆனால் அப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து கனெக்ட் பண்ணலாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வர பார்ட் 2 படங்கள்லாம் வந்து ஒரு கனெக்டிங்கே இல்லாமல் இருக்கும். கண்டினியூட்டின்ற பேரில் எங்கேருந்தோ பிடிச்சி எதையோ இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஎஃப்எக்ஸ் இதுலேயுமே சரியில்லை. நீங்கள் தங்கலான் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஏஜஸ் ஃபிலிம் அவன் சேனலில் தங்கலான் ரிவ்யூ போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுலேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் சரியில்லை. ஆனால் இது வந்து ஓகே, இது பெருசாக எதுவும் இம்பேக்ட் இல்லை. ஆனால் தங்கலானில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அந்த விஎஃப்எக்ஸ்னால அந்த சீன் கெடுதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் விஎஃப்எக்ஸ் சில சரியில்லை தான், ஆனால் ஓகே, அது படத்தோட படமாக போயிடும். பெருசாக எந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல்லும் இல்லை அதனால். ஆனால் விஎஃப்எக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் படம் வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும்போது ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு அந்த பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க மேலே ஏறுறதுக்கு. அதெல்லாம் அந்த சீன் வந்து ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் டக்குன்னு முடிச்சிருக்கலாம். மற்றபடி படம் வந்து ஓவரால் வந்து சூப்பரான படம். நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஃப்ளாட்டான ஒரு மைண்ட் செட்டோட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். இந்த மாதிரி குறையெல்லாம் பார்த்துட்டு டெக்னிக்கலான எரர்ஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நீட்டாக போய் உட்காந்திங்களா ஒரு 2-2.5 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் டிமாண்டி காலனி. அதுவும் நீங்கள் குழந்தைங்களோலாம் போனீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஹாரரு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு டீப் த்ரில்லரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன நடக்கும் நீங்கள் படம் பார்த்துருக்கும்போது யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து இதான் நடக்கும் போல் அப்படின்னு. ஆனால் அது வந்து உங்களை யோசிக்கவே விடலை. ப்ரெசென்ட்டில் அந்த ஸ்க்ரீனில் உங்களோட கண் வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு சீனுமே நல்லா இருந்துச்சு. முடிக்கும் போது சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வந்த படங்களில் எனக்கு வந்து நிறையா கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதில் இதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்து நான் இந்த டிமாண்டி காலனி 2ஓட கிளைமேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுத்து தான் முடிக்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. சரி அடுத்து என்னடா நடக்கும், முடிச்சிட்டாங்களே அப்படின்னு நமக்கு சில படங்கள் பார்க்கும்போது தான் தோணும். அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி 2ல் வந்து முடிக்கும்போது சரி என்னடா முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு தோணுச்சு. அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொன்னோன்னா இதோட ஞாபகம் வருது. அதில் மிருகன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது கேட்ட உடனே அப்பா சரியான கூஸ் பம்ப்ஸு. ஒருவேளை அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ ஓவரால் எனக்கு வந்து காசை வந்து இதுக்காக கொடுக்கலாம்டா அப்படின்னு தோணுது வந்து எனக்கு வந்து கிளைமேக்ஸில் முக்கியமான காரணம் சாம் சிஎஸ்.
வாய்ப்பே இல்லை. மிரட்டிட்டாரு. மற்றபடி ஓகே தாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். குறை சொல்லி அந்த படத்தை போட்டு இது பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பற்றி பேசி இந்த மியூசிக் பற்றி பேசு அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ரிவ்யூவும் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் உங்களுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் AGS. இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் எல்லா தேட்டர்லேயும் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நீங்கள் படம் தான் பார்க்க வரீங்களா இல்லை மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வரீங்களான்னு எனக்கு தெரில. நான் படம் பார்த்துட்ருக்கேன், பக்கத்தில் வந்து ஒரு கப்பிள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே, அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, பேசிட்டு போட்டோம். ஆனால் அதுக்கு வந்து தேட்டர் கரெக்டான பிளேஸ் கிடையாது. சரி இருந்தாலும் பேசிட்டு போகிறாங்க, நம்ம விட்டுடலாம். ஆனால் என் பக்கத்தில் 2 பேர் உட்காந்துட்டு அங்கே வந்து அவன் ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த படத்தில் வந்து மாங்க் வராரு, அதுக்கப்புறம் சில சீன்ஸ் எல்லாம் நடக்குது. இவன் ஏதோ பெரிய மனசில் தன்னை ஒரு எதா நினச்சான்னு தெரில, அவன் பாட்டுக்கு கவுண்டர் அடிச்சுட்டே இருக்கான். அந்த பொண்ணு சிரிச்சிட்ருக்கு, படம் நல்லா போகுது, சில சீன்ஸ் எல்லாம் சூப்பராக போகுது. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கே வந்து தெரிஞ்சிச்சு இவன் என்ன பேசிகிட்டே இருக்கான்னா, அந்த பொண்ணு சீட்டை வந்துட்டு கொஞ்சம் முன்னால் வந்து இப்படி உட்காந்து படத்தை பார்க்குது. அப்போ எங்கே போகிற இங்கே வா அப்படின்னு அந்த பொண்ணை இழுத்து வச்சு திருப்பி கவுண்டர் அடிச்சுட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்கே அது பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அது பிடிக்குது, அது வேறு விஷயம். பக்கத்தில் இருந்து எனக்கு கேட்குது. நான் கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், ப்ரோ நான் உங்களோட சூப்பராக கவுண்டர் அடிப்பேன், ஆனால் இது அதுக்கான நேரமோ இடமோ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் அடிக்கிற வேலையெல்லாம் இருந்தால் ஒன்று கார்னர் சீட் போயிருங்க, இல்லை நைட் ஷோ கூட்டமே இல்லாத ஷோக்கு போயிருங்க. நான் போனப்போ வந்து ஹவுஸ்ஃபுல்லு, தேட்டரே அமைதியாக இருக்குது, அங்கே ஒரு சீனு சூப்பராக போயிட்டுருக்கு. அது இந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காரு. காமெடி பண்ணுறது யார் வேணால் பண்ணலாம், ஆனால் படம் வந்து யாராலையுமே வந்து ஈஸியாக எடுத்துட முடியாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அங்கே ஒருத்தன் தன்னோட உயிரை கொடுத்து பணத்தை போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒருத்தன் இல்லை 1000 பேர் 2000 பேர் ஏகப்பட்ட பேர் தன்னோட எஃபர்ட் போட்டு ஒரு அவுட் எடுத்து அதுக்கு வந்து நமக்கு டிக்கெட்டை போட்டு நம்ம சரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க, உனக்கு அது பிடிக்கல விடு, நீயும் காசு கொடுத்து தானே வந்திருக்க, அப்போ அந்த காசை ஏன் வேஸ்ட் பண்ணுற? உனக்கே தெரியாமல் நீ காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டு அந்த படத்துக்காக தானே டிக்கெட் எடுத்துருக்க, அந்த ஸ்க்ரீனில் என்ன ஓடுதோ அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பேசுகிறது கவுண்டர் அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா யோசிச்சு பாரு, உன் காசு தான் வேஸ்ட்டு. ஓகேவா? நம்ம எங்கே வேணால் போய் காமெடி பண்ணலாம், எங்கே வேணால் போய் கவுண்டர் அடிக்கலாம், ஆனால் தேட்ரு அது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களை ஏன்டா குழந்தைங்களை வந்து பேய் படத்துக்கு இந்த மாதிரி த்ரில்லர் படத்துக்கு கூப்பிட்டு வரீங்க? இந்த மாதிரி த்ரில்லர் படம்னாலே கண்டிப்பாக ஜம்ப் ஸ்கேர்லாம் இருக்கும், டக்குன்னு சவுண்டு வரும், பிஜிஎம் வரும், குழந்தைங்கள்லாம் அழுகுது. அந்த இடத்துல வந்துட்டு அது குழந்தைக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் பிரச்சனை. சரி சுற்றி இருக்கிறவங்க செகண்டரி தான், குழந்தைங்க ஏதாவது அந்த இதை பார்த்துட்டு ஏதாவது ட்ராமாவில் போயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? கொஞ்சமாச்சும் ஒரு இது வேணும்ல. இது ரிவ்யூ வீடியோ தான், ஆனால் நான் ரேண்ட் பண்ணுறேன்னு கிடையாது, இதான் உண்மை. நீங்கள் ஏதாவது தேட்டரில் உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிடிக்காத சம்பவங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.